எங்கேயாச்சும் லாக் ஆச்சா? இல்ல இல்ல சூப்பரா ஹீரோட ஆக்டிங்லாம் எப்படி மேம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. எங்க டீம்ல ஒருத்தர் எக்ஸ் ஞாபகம் வந்து அழுதானா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் படம் பார்த்து. இப்போ இந்த படத்துல ஏதோ பாலாஜின்னு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாலாஜி கேரக்டர் தான் இப்போதைக்கு அவன் அந்த நிலைமையில தான் இருக்கான். அந்த பாலாஜி கேரக்டர் தான் அவன். படத்துல மியூசிக்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. எக்ஸ் கூட வந்தா கண்டிப்பா திரும்பி சேர்ந்து எக்ஸோட வரலாமா? வரலாம். அந்த என்ன சொல்றது, அந்த பிரதீப்புக்கும் இவருக்கு தான் போட்டின்ற மாதிரி நிறைய பேர் நெக்ஸ்ட் பிரதீப் இவர். ஆமா, அதான் அந்த மாதிரி அதே மாதிரி மாஸ் எலிமெண்ட் இல்லாம நமக்கு அங்க என்ன கனெக்ட் ஆச்சோ அதே தான் இவங்களுக்கு கனெக்ட் பண்ணாங்க. ஸோ அதான் அதே மாதிரி தான் வராங்க. எங்கேயாச்சும் லாக் ஆச்சா? இல்ல லாக்லாம் இல்லை, போர்ஷன்லாம் நல்லா போச்சு. கொஞ்சம் லைட்டா ப்ரெடிக்டபிள் மாதிரி தான் இருந்தது, லைக் என்ன நடக்கும், பட் ஸ்டில் என்ஜாயபிளா இருக்கு. மாஸ் எலிமெண்ட் இல்லாம ஜாலியா ஒரு படம் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபீல். படத்தை ஹீரோக்காக பார்க்கலாமா ஹீரோயின்காக பார்க்கலாமா? ஆக்சுவலி ஹீரோ ஆக்டிங்காக பார்க்கலாம், ஹீரோயின் பேஸ்க்காக பார்க்கலாம். ஏங்க அவங்க தமிழ்ன்றாங்க, அப்புறம் மலையாள தமிழ்ல பேச, பட் ஸ்டில் கியூட்டா இருந்தது. அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஆக்சுவலா படத்துல மெயினா என்ன சொல்ல வரோம்? ஏன்னா என்ன மீன் என்ன சொல்றது, ஒருத்தவங்க சாரி கேட்டாங்கன்னா யூ ஷுட் ஃபர்கிவ். லைக் அடுத்தது டப்புன்னு போகாம என்ன ஏதுன்னு கேட்டுட்டு டிசைட் பண்ணோம். அதே மாதிரி ரொம்ப நம்மளா ஒன்று அசீவ் பண்ணி இருக்க கூடாது. அதான் மெயின் ஆக்சுவலி வச்சுருந்தேன். அதுவும் நல்லா கன்வே பண்ணியிருந்தேன். ஓகே, இது நிறைய பேர் லவ்வர்ஸ்க்கான படம்னு சொல்றாங்க. இது ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. எல்லா பசங்க வந்தா கூட ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. சும்மா ஸ்கூல் பசங்க லவ் போய் இந்த வயசுல போய் சொன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் நல்லதா வச்சு. ஓவராலா 5க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 4.3 அந்த மாதிரி. மூவி எப்படி போகுது? சூப்பரா இருந்துச்சு. நாஸ்டாலஜிக். படத்துல என்ன சொல்ல வராங்க? அதாவது லைக் 96 மாதிரி தான், பட் ஒரு ஹாப்பி எண்டிங்கோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சரி, ஓகே. ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? எல்லாருமே ஹீரோ ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா பண்றாரு. அவருக்கு ரோல் பாய் நெக்ஸ்ட் டோர் நல்லா பண்ணியிருந்தார். ஹீரோயின் செமையா பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் லேக் ஆகாம இருந்ததா? லேக் அடிக்கல, நல்லா ஃபன்னா, நல்லா கடைசி வரைக்கும் சூப்பரா போச்சு. போர் அடிக்கல. மியூசிக்லாம் எப்படி? சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஓவராலா 5க்கு எவ்வளவு ரேட்டிங் தரும்? 4 கொடு. சூப்பரா இருந்துச்சு. படத்துல என்ன சொல்ல வராங்க? படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ப்ரப்போஸ் லவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ட்ரூ லவ் தான் சொல்ல வராங்க மெயினாக. எங்கேயாச்சும் லேக் ஆச்சுடும்? எங்கேயுமே லேகல. படம் சூப்பராக ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாகவே சொல்லலாம். சூப்பர். ஹீரோ ஹீரோயினோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? யாருக்காக வந்து பார்க்கலாம் படத்தை? நான் படத்துக்காகவே வந்து பார்க்கலாம், லவ்க்காக வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. சூப்பராக இருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பராக இருக்கு. லவ் கண்டென்ட் நல்லா இருக்கு. சூப்பராக மெயினாக லவ் பண்ணலாம். இப்போ கமிட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் ஸோ பார்க்குறவங்க நல்ல மெமரிஸாக இருக்கும். நமக்கு யாராச்சும் எக்ஸ் இருந்தா அது நல்லா கனெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. கண்டிப்பாக கனெக்ட் ஆகணும். கண்டிப்பா கனெக்ட் ஆகும். எக்ஸுக்கு மேரேஜ் ஆயிருந்தாலும் போய் ரிவ்யூ சரி போய் நம்ம மீட் பண்ணப்போ அது இன்னும் நமக்கு இன்னும் மெமரி நல்லா தரும். ஓகே, இப்போ ஓவராலா 5க்கு எவ்வளவு ரேட்டிங் தரும்? 5க்கு 5 தரலாம். 5 தரலாம். சூப்பரா இருந்துச்சு மூவி. எந்த குறையும் சொல்ல முடியாது. எப்படி போகுது ப்ரோ? படம் வேற லெவல். நான் சிங்கிள் தான், பட் கமிட்டட் இல்ல. பட் கமிட்டான அந்த மாதிரி பார்க்கலாம். செம்ம. இது பார்த்து கமிட்டட் ஆகணும்னு ஆசை வருதா? நிச்சயமா இருக்கு. ஓப்பனா சொல்ல நிச்சயமா இருக்கு. படம் வேற லெவல். எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து நல்லா இருக்குல்ல. படம் எக்காவா. படத்துல ஹீரோக்காக பார்க்கலாமா ஹீரோயின்காக? ப்ரோ 2 பேருக்கோசரம் பார்க்கலாம். சாங்ஸ்ல இருந்து அவங்க ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. நான் 5க்கு 6 தருவேன். இதுல ஏதோ பாலாஜின்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அது ரொம்ப இம்பாக்ட் கொடுத்துச்சு. அவங்க வந்து ஸ்கூல்ல உன்னால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் காமனா ஸ்கூல்ல இருக்கும், அது ஒரு ஃபீல் வரும். பட் இப்போ வந்து லைஃப் போகனால அப்படியே மாறிடும். ஸோ அவன் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சானா, போய் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நடிச்சான். அதுக்கப்புறம் தான் அவன் பாடி ஹக் பண்ணிட்டு போயிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டான். எங்கடா அவன் பாடி போயிட்டான்னு நிற்க மாட்டேன்னு சொல்லி அவன் சப்புன்னு விட படம் வேற லெவல். கடைசி வேற லெவல் முடிச்சு. எங்கேயுமே போரே அடிக்கல. 1% கூட போடிக்கல. படம் வேற லெவல் பக்காவா போச்சு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாமா? ஃபேமிலி வந்து பார்க்கலாம், பக்கா படம். ஆனா கப்புள்ஸ் வந்து பார்த்தா பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் நல்ல தலை. கப்புள்ஸ் வந்து பார்த்தா பிளாஸ்ட் தான். செம்ம பிளாஸ்ட் ஹிட் ஆயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓ, மூவி எப்படி இருந்தது? ப்ரோ மூவி நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பரா இருந்தது. ஆனா என்ன ஒண்ணு, அந்த பாலாஜி தான் கொஞ்சம் லைட்டா பாவம். பாலாஜி நீங்க படம் பாருங்க, அப்ப தெரியும் யார் அந்த பாலாஜின்ட்டு. படம் சூப்பரா இருந்தது. ஓகே, அபிஷன் அவரோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? புரியல. ஹீரோட ஆக்டிங்லாம்? ஹீரோ நல்லா இருந்தது. ஆக்டிங் ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்தை ஹீரோவா நடிக்கிறாரு. இல்ல டிஃப்ரெண்டா இருந்தது, நல்லா இருந்தது. அனஸ்வரா அவங்களோட ஆக்டிங்லாம் எப்படி? ஹீரோயினுமே ஆக்டிங் நல்லா இருந்தது. படத்துல எங்கேயாச்சும் லேக் ஆச்சா? பாலாஜி ரொம்ப பாவங்க. ஆமா, பாலாஜி தான் ரொம்ப. யாருங்க அந்த பாலாஜி? நீங்க போய் படம் பாருங்க, அப்பதான் தெரியும் யார் அந்த பாலாஜி.